அன்பே தலை சிறந்தது என்பதை பவுலடியார் இன்றைய முதல் வாசகத்திலே அழகுற விளக்குகிறார். நம்முடைய வாழ்வில் எத்தனை தான் துன்பங்களை அனுபவித்தாலும் அன்பினால் இந்த உலகை நாம் ஆள முடியும், அன்பினால் இந்த உலகை ஆட்கொள்ள முடியும் என்பதை பவுலடியார் அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இதோ இந்த தலைமுறையினரை குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் இயேசு இதோ திருமுழுக்கு யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, அவரை பேய்ப்பிடித்தவன் என்றீர்கள். இதோ மானிட மகன் வந்தபோது உண்டார், குடித்தார், அவரை பெரும் தீனிக்காரன், பாவிகளுக்கும் வரி தந்துபவர்களுக்கும் நண்பர்கள் என்று சொன்னீர்கள் என்று இந்த விமர்சனங்களை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். நம்முடைய வாழ்விலும் இந்த விமர்சனங்களால் நம்முடைய வாழ்வை பல நேரங்களிலே இதோ நம்முடைய உறவுகள் கேள்விக்கு உட்படுத்துகிற போது இவைகளையும் கடந்து அன்பினால் அவர்களை ஆட்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகிறார். ஆகவே அன்பினால் இந்த உலகையால், அன்பினால் இந்த அவனி முழுவதையும் ஆட்கொள்ள இறையருள் வேண்டுவோம், மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, அன்பினால் இந்த உலகை ஆழ்ந்திட எங்களுக்கு வேண்டிய எல்லா அருளையும் உம்முடைய குடைகளையும் நிறைவாய் பொழிந்தருளும். ஆமென்.